அங்கே பாருங்கள் சார் வந்து R15ல் அவங்க ஒய்ஃபோ சிஸ்டரோ அக்காவோ வச்சு அப்படியே போகிறாங்க. அண்ட் சாருக்கு எப்படி இருந்தாலும் 40-50 இருக்கும். ஸோ இந்த ஏஜில் இந்த பைக் ஓட்டுறது பார்க்குறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நானும் ஒரு ட்ரீம் பைக் வாங்கணும். எனக்கு ஒரு ட்ரீம் பைக் இருக்குது. என் ட்ரீம் பைக் என்னன்னு தெரியுமா? தெரியாது. என்ன ப்ரோ? இப்போது கரண்ட்லி எனக்கு TTF ஒன்றா இன்ஸ்பயர் பண்ணியிருப்பாங்கள்ல. சின்ன வயசுலேருந்தே நான் TTF ஃபாலோவர் தானே. அப்போ Z900. ஓகே. இப்போ ப்ரைஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. 13 lakhs வருது. இன்னொரு விஷயம்னா நான் பைக் வாங்கினா நம்பர் பிளேட்டில் நம்பர் 1 தான் இருக்கணும். ஏன்னா 1 சொல்கிறது என்னோடய ட்ரீம், என்னோடய கனவு, என்னோடய ஆசை, எனக்கு கடவுள் கொடுத்த ஒரு தாட். அந்த தாட்டுக்காக நான் ஒர்க் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். அதான் 1. அந்த 1 ஜெயிச்சிருச்சுன்னா இங்கே பாருங்கள் எப்படி கஷ்டப்பட்டுருக்காரா, அந்த மாதிரி ஒருத்தர் கூட இருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு பிளான். ஸோ அது ஜெயிக்கணும். ஸோ அது ஜெயிக்கிறதுக்கு நான் என்னெல்லாம் பண்ணணும், அவேர்னஸ் கொடுத்துட்டே இருக்கணும்ல 1 பற்றி. ஸோ அதனால பைக்கில் வந்து நம்பர் பிளேட் 1, எல்லாமே 1ல் தான் வாங்குவேன். என்ன பே பண்ணாலும் 1ல் தான் பே பண்ணுவேன். என்ன நம்பர் சேவ் பண்ணாலும் முன்னாடி 1 போட்டு தான் சேவ் பண்ணுவேன். எங்கே போனாலும் எங்கே 1 பார்த்தாலும் அதை தொட்டு கும்பிடுவேன். ஸோ அந்தளவுக்கு நான் ஒரு 1 பைத்தியம். ஸோ என்னோடய 1 வின் பண்ணுறதுக்கு நீங்கள் ஒரு வாய்ப்பு தாங்க. அது என்னென்னு கேட்குறதுக்கு நீங்கள் ஒரு வாய்ப்பு தாங்க. அதை ஃபாலோ பண்ணுறதுக்கு நீங்கள் ஒரு வாய்ப்பு தாங்க. உங்ககிட்ட தான் நான் பிச்சையாக கேட்குறேன். என்னோடய 1 பிளானை வந்து வின் பண்ண வைங்க. தேங்க்யூ ஸோ மச். கண்டிப்பாக இப்போதைக்கு நான் Z900 வாங்க போகிறதில்ல. நெக்ஸ்ட் இயர் மேபி அதை விட பெட்டராக வாங்கலாம். கண்டிப்பாக. தேங்க்யூ.